மாங்காயில் வத்தல் செய்ய போகிறோம். ஒரு 12 மாங்காய் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து இதை ஒரு மரக்கட்டையில் வச்சு 4ஆக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்து அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அகலமான தட்டில் போட்டு ஒரு நாள் நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். நிழல்லையோ வெயில்லையோ உலர்த்திக்கலாம், ஈரம் இல்லாமல் இருக்கணும். கல் உப்பு ஒரு 2 கிளாஸ் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்க்கலாம், கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. அதனால் நம்ம கல் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து இந்த வதங்கி வந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 வேளையும் இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். குலுக்கி விடணும். விட்டு மறுநாள் இதை எடுத்து தண்ணி இல்லாமல் அப்படியே அடியில் தண்ணி இருக்கும், மாங்காயை எடுத்து ஒரு தட்டில் போட்டு காய வச்சுக்கணும். மறுபடியும் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா குலுக்கி மறுபடியும் எடுத்து காய வைக்கணும். இது நல்லா வத்தலாக காயிற வரைக்கும் காய வச்சு இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. இதை நல்லா மொடன்னு காய வச்சு எடுத்து பதப்படுத்தி வச்சின்னா சீசன் இல்லாத டைமில் நம்ம சாம்பாரில் ஒரு 10 எடுத்து தண்ணியில் போட்டு அலசிட்டு போட்டு வச்சா மாங்காய் வத்த சாம்பார் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் கூட கெடாது. இது மாதிரி நம்ம செஞ்சு பதப்படுத்தி வச்சுக்கலாம்.